அமமுக முக்கிய பிரமுகர் விஜய் கட்சியில் இணைந்தார். அதிர்ச்சியில் டிடிவி தினகரன். அமமுக மாநில அமைப்பு செயலாளர் உள்ளிட்டோர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து டிடிவி தினகரனுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏகப்பட்ட அதிகார போட்டி காரணமாக பல பிளவுகளாக அதிமுக பிளவுபட்டது. பின்னர் அக்கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி வழிநடத்தி வந்தார். தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டதால் செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் அவருடன் சென்றனர். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியதால் அமமுகவில் இருந்து செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் விலகி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அமமுக உருவான போது உடன் இருந்த முக்கிய நிர்வாகிகள் தற்போது யாருமே தினகரனுடன் தற்போது இல்லை. சிறையில் இருந்து சசிகலா வெளியே வந்தபோது ஏற்பாடுகளை செய்திருந்த பழனியப்பனும் அண்மையில் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். தற்போது மேல்மட்ட தலைவர்கள் மட்டுமல்லாமல் அமமுக மாவட்ட செயலாளர்களும் மறுபடியும் அதிமுக நோக்கி நகர ஆரம்பித்துவிட்டனர். இந்நிலையில் உட்கட்சி தேர்தல், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் அடுத்தடுத்து படுதோல்வியை சந்தித்தது. இதனால் அக்கட்சியில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி தாய் கழகமான அதிமுக மற்றும் திமுகவில் இணைந்து வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் அமமுக முக்கிய நிர்வாகிகள் இணைந்து அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியைச் சேர்ந்தவர் கிங்ஸ்லி ஜெனால்ட். இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாநில அமைப்பு செயலாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தை நேரில் சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார். பின்னர் கட்சியில் இணைந்த கிங்ஸ்லி ஜெரால்டை பொதுச் செயலாளர் சால்வை அணிவித்து வரவேற்றார். அவருடன் அமமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் தாவேகாவில் இணைந்து டிடிவி தினகரனுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளனர்.